வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராத்திரத்தினம் மௌர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தரமற்ற மருந்து இறக்குமதி செய்ததாக கெகலிய மற்றும் 11 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். அனுராதபுரத்தில் துப்பாக்கிச்சூடு, காயமடைந்த 29 வயது இளைஞன். சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் சந்திரகுப்தா அதிரடி கைது. ஆளுநரை சந்தித்து புதிய ஜாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி. பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு மணலாற்றில் இறங்குதுறை வழங்க முடியாது, ரவிகரன் எம்பி இடித்துரைப்பு. வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் குப்பிகளை இறக்குமதி செய்ததாக முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல மற்றும் 11 பேர் மீது கொழும்பு உயர் நீதிமன்ற சிறப்பு விசாரணை குழு முன் சட்டம் அதிபர் இன்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். குற்றப்பத்திரிகையில் மொத்தம் 13 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2022 ஆண்டில் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பல உயர் சுகாதார அதிகாரிகள் ஏற்கனவே உள்ள கொள்முதல் நடைமுறைகளை மாற்றுவதன் மூலமும் நாட்டில் மருந்துகளின் தவறான பற்றாக்குறையை உருவாக்குவதன் மூலமும் மருந்து பங்குகளை வாங்குவதில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இத்தகைய சூழலில் மேற்கூறிய மருந்து பங்குகளிலிருந்து வாங்கப்பட்டு மருந்து வகைகளில் ஒன்றான மனித இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகளை பயன்படுத்திய கண்டி, மாத்தளை மற்றும் கொழும்பில் உள்ள 3 நோயாளிகள் உடல்நல பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்திருந்தனர். இதுகுறித்து மருந்தின் தரம் குறித்து கேள்விகளை எழுப்பியிருந்தது. அதன்படி இந்த விடயம் தொடர்பாக பெறப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை தொடங்கியிருந்தது. பின்னர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு 12 பேர் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டனர். தரமற்ற மருந்துகளை வழங்கிய நிறுவனத்தின் உரிமையாளர் சுதத் ஜனக பெர்னாண்டோ, முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல, சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா மற்றும் சுகாதாரத்துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் குழு ஆகியோர் இதில் அடங்குவர். வழக்கில் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதிலும் அவர்கள் விளக்குமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் முதல் சந்தேக நபரான தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகளை வழங்கியவர் இன்னும் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் ஜூன் 19 அன்று விசாரணைகளின் முன்னேற்றத்தை கடைசியாக நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்து துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம 1 வருடம் 8 மாதங்கள் மற்றும் 6 நாட்கள் நீடித்து தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் குப்பிகள் வழக்கு தொடர்பான குற்றப்புலனாய்வுத்துறையின் விசாரணை இப்போது முடிவுக்கு வந்துள்ளதாக கூறினார். அதன்படி முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல மற்றும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 11 பேர் மீது கொழும்பு உயர் நீதிமன்ற சிறப்பு விசாரணை குழு முன் சட்டம் அதிபர் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். நீதிபதிகள் மகேன் வீரமன், அமளி ரணவீர மற்றும் பிரதீப் அபேரத்ன ஆகியோர் அடங்கிய கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன்னிலையில் இக்குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அனுராதபுரம் கல்குளம பகுதியில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். சியம்பல கஸ்வவ பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையொருவரை இவ்வாறு படுகாயமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சுடப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்டவர் ஒரு பெட்ரோல் பங்கை நோக்கி ஓடி சென்று மயங்கி விழுந்ததாகவும் பின்னர் அவர் அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் சந்தேக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் குப்பிகளை இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல, முன்னாள் சுகாதார செயலாளர் ஜனக சந்திரகுப்தா ஆகியோர் கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதத்திலும் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் குப்பிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஹெவ்லோப் சிட்டியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை ஜூலை மாதம் 7ஆம் திகதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இன்று காலை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கிடையில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த 3வது சந்தேக நபரை ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தலைமையிலான விசாரணை தொடர்பாக மே 23ஆம் திகதி முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மே 24ஆம் திகதி முன்னாள் அமைச்சர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். மே 20ஆம் திகதி ஒரு முக்கிய அடுக்குமாடி குடியிருப்பில் கண்டுபிடிக்கப்பட்டு தங்கமுலாம் பூசப்பட்டு T56 தாக்குதல் துப்பாக்கியின் உரிமை தொடர்பாகவே துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பெண்ணின் பயணப்பையில் தங்கமுலாம் பூசப்பட்டு T56 தாக்குதல் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. என்பிபியினரின் கையில் அதிகாரம் கிடைத்தும் அரசியல் கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் மு. கோமகன் தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் மு. கோமகன் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். அங்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் 30 வருடங்களாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பானது தொடர்ச்சியாக தனது பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகை தந்திருந்த நேரம் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக கோரிக்கைகள் உள்ளடக்கிய கடிதம் மற்றும் அவர்களுடைய பெயர் பட்டியலை கையளித்திருந்தோம். அத்துடன் கடந்த தை மாதம் 8ஆம் தேதி இலங்கையின் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் நீதியமைச்சர் ஆகியோருக்கு மின்னஞ்சல் ஊடாக இந்த கோரிக்கை கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக கடந்த பங்குனி மாதம் பிரதமரை சந்தித்து இதுகுறித்து அவருடன் கலந்துரையாடி பெயர் பட்டியலையும் கையளித்திருந்தோம். இதனையும் ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். இதன் மூலம் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் கூறினோம். இந்த அரசானது அரசியல் கைதிகளை விடுவதாக வாக்குறுதி வழங்கி ஆசனமேறியது. ஆனால் இதுவரைக்கும் ஒரு அரசியல் கைது கூட இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை என்பது தொடர்ச்சியாக ஏமாற்றத்தை தருகின்றது. தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கும் போது கடந்த காலத்தில் தற்போதைய ஜனாதிபதியை நேரில் தொடர்பு கொண்டு கதைத்த வேளை தாங்கள் ஆட்சிக்கு வந்து 24 மணி நேரத்தில் விடுதலை செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளிக்கப்பட்டவர்கள் இன்று சாட்சிகளாக இருக்கின்றனர். அதே நேரம் அமைச்சர் சந்திரசேகரனை நேரில் சந்தித்து கைதிகளின் விடுதலை தொடர்பாக கோரிக்கை முன்வைத்திருந்த வேளை எங்களை விட தாங்களே கைதிகளின் விடயத்தில் அதிக கவனம் எடுப்பதாகவும் கடந்த காலங்களில் இந்த அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக வலுவான கோரிக்கை முன்வைத்து வந்ததாகவும் கூறினார். ஆனால் அதிகாரம் அவர்களிடம் கிடைத்தும் கூட கைதிகளின் விடுதலை என்பது சாத்தியப்படவில்லை. 30 ஆண்டுகள் கழித்த நிலையிலும் மீதமாக 10 தமிழரசியல் கைதிகள் சிறையில் வாடுகின்றார்கள். போர் நிறைவுற்று 16 ஆண்டுகள் கழிந்துள்ள இந்த காலத்தில் எமது நாட்டில் வாழக்கூடிய ஒரு நல்லெண்ண சூழலை உருவாக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என தெரிவித்தார். வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா. வேதநாயகனுக்கும் யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியாக பொறுப்பேற்ற மேஜர் ஜெனரல் ராசிக குமாரவுக்கும் இடையிலான சம்பிரதாயபூர்வ சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இன்று வியாழக்கிழமை காலை நடைபெற்றது. சந்திப்பின் போது வடக்கு மாகாண ஆளுநரால் கடந்த ஆண்டு விவசாய தேவைக்காக விடுக்கப்பட்டு மக்களின் காணிகளுக்கு அண்மையாக அமைந்துள்ள ராணுவ வேலியை பின்னகர்த்துவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்குரிய நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாத போதிலும் தற்காலிக பின்னரங்க வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. மேலும் மக்களிடம் காணிகளை மீளளிக்கும் போது அங்கு களவுகள் இடம்பெறுவதாக மக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் அதற்கு அமைவான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுடன் அவற்றை கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கோரினார். வடக்கில் நிலவும் உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனை தொடர்பிலும் ராணுவ தளபதி ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டார். உயிர்கொல்லி போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையத்தை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். இந்த சந்திப்பின் இறுதியில் நினைவு சின்னங்களை ஆளுநரும் ராணுவ தளபதியும் பரிமாறிக்கொண்டனர். வெளியோயா பகுதியில் அத்துமீறி குடியேறியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு முல்லைத்தீவு கடற்கரை பகுதிகளில் கடற்றொழில் மேற்கொள்ள இறங்குதுறை வழங்க முடியாதென வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். அதேவேளை கடந்த 1984ஆம் ஆண்டு கால பகுதியில் அபகரித்து தமிழ் மக்களின் காணிகளை மீளவும் தமிழ் மக்களிடம் ஒப்படைத்துவிட்டு பெரும்பான்மை இனத்தவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். குறித்த கூட்டத்தில் மணலாறு பகுதியைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் தாம் கடற்தொழில் மேற்கொள்வதற்கு நாயாறு பகுதியில் இறங்குதுறை வழங்குமாறு அனுமதி கோரியிருந்தனர். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர்
பின்னர் கொக்குளாய் தொடக்கம் பேப்பாரப்பட்டி வரைக்குமான பகுதியே முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோர பகுதியாகும். இந்த கரையோர பகுதியிலே கடற்தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். வெளியோயா பிரதேசம் என்பது கடற்பகுதியற்ற ஒரு பிரதேசம். இந்த நிலையில் தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்துக் கொண்டு அங்கு அத்துமீறி குடியிருக்கின்ற பெரும்பான்மை இனத்தவர்களை சார்ந்தவர்களும் கடற்தொழில் செய்வதற்கு இறங்குதுறை கேட்டால் கடலை பிரதானமான வாழ்வாதாரமாக நம்பி வாழும் கடற்தொழிலாளர்கள் இங்கு செல்வது. கடல் பகுதியே இல்லாத மணலாறு பகுதியில் அத்துமீறி குடியிருக்கின்றவர்களை கடற்தொழிலாளர் சங்கமாக பதிவு செய்தது யார்? அவர்கள் நன்னீர் மீன்பிடி சங்கமாக பதிவு செய்யப்பட்டிருப்பின் கடலில் இறங்குதுறை கேட்க முடியாது. கடந்த 1984 ஆண்டிற்கு பிற்பாடு தமிழ் மக்களின் காணிகளை அபகரித்து தமிழர்களது பூர்வீக மணலாற்றை வெளியோயாவாக மாற்றி அங்கு அத்துமீறி தங்கியிருக்கும் பெரும்பான்மை இனத்தவர்கள் தமிழ் மக்களிடம் காணிகளை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேற வேண்டும். மணலாறு பகுதியில் அத்துமீறி குடியிருக்கும் பெரும்பான்மை இனத்தவர்களை சேர்ந்தவர்களுக்கு நாயாரில் இறங்குதுறை வழங்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என எடுத்துரைத்துள்ளார். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட மல்யுத்தம், ஜூடோ போட்டிகளில் துணுக்காய் விநாயகபுரம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை 30 பதக்கங்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இம்மாதம் 22, 23 மற்றும் 24 தேதிகளில் முல்லைத்தீவு மாவட்ட உள்ளக விளையாட்டு அரங்கில் இப்போட்டிகள் நடைபெற்றன. வடமாகாண மாவட்ட மல்யுத்தம், ஜூடோ, தைகொண்டே போட்டிகளில் இப்பாடசாலையை சேர்ந்த 22 மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். இதில் இப்பாடசாலை அணி மொத்தமாக 30 பதக்கங்களை பெற்று வரலாற்று சாதனையை பதிவு செய்தது. இதில் பங்கு பெற்றியோர் 11 தங்கம், 9 வெள்ளி, 10 வெண்கலம் உட்பட 30 பதக்கங்களை பெற்று பாடசாலைக்கும் துணுக்காய் வலயத்திற்கும் பெருமையை சேர்த்துள்ளார்கள். அத்தோடு பெண்கள் அணியினர் மல்யுத்த போட்டியில் மாகாண சாம்பியனாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த வருடமும் இப்பாடசாலை 18 பதக்கங்களை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கிராமபிரானால் வழிபடப்பட்ட ஆலயம் என்ற பெருமையினை கொண்ட கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 2ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு ராஜகோபுரம், மூலஸ்தானம் மற்றும் ஏனைய பரிபாலன ஆலயங்களுக்கான கலசம் வைக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியவற்றினை ஒருங்கே கொண்டு ஆடி அமாவாசையில் பிதற்கிடந்திருக்கும் தீர்த்தக்கேணியையும் கொண்டு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக கிரியைகள் கடந்த 23ஆம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றதுடன் ஆலயத்தின் ராஜகோபுரம் மற்றும் மூலஸ்தானம் மற்றும் ஏனைய பரிபாலன ஆலயங்களுக்கான கலசம் வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நாளை முதல் திங்கள் வரை அடியார்கள் எண்ணிக்காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. நாளை காலை 9 மணி தொடக்கம் அடியார்கள் எண்ணிக்காப்பு சாத்தும் நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது. 2ஆம் தேதி புதன்கிழமை மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு பகுதியில் அதிகாலை கட்டுமரத்தில் கடற்றொழிலுக்கு சென்ற ஆனதாஸ் என்கின்ற 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் இதுவரை கரை திரும்பாததை அடுத்து தேடுதல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, இன்று அதிகாலையில் கட்டுமரத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளார். வழமையாக 9 மணியளவில் கரை திரும்பும் நிலையில் நேரமாகியும் கரை திரும்பாததால் உறவினர்கள் படகில் தேடி சென்ற வேளை ஆளின்றி கட்டுமரம் மாத்திரம் கடலில் மிதந்து வந்துள்ளது. இதனை அவதானித்து தேடி சென்று மணல்காடு மீனவர்கள் கடலட்டி தொழிலில் ஈடுபடும் படகு மோதி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தற்போது பல படகுகளில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.